என் தமிழ்நாடு. கொடைக்கானல் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் மிகவும் தாமதமாக நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. மலைகளின் இளவரசி என்றழைக்கப்படும் கொடைக்கானலில் 57வது மலர் கண்காட்சி வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி வைக்க உள்ளார். அதே நேரம் பூங்காவில் போதிய அளவு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாத காரணத்தால் மலர்கள் வாடியும் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகியும் பொலிவிழந்து காணப்படுகின்றன. மேலும் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளும் மிகவும் மந்தகதியில் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. கோடை விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் மாத்தூர் தொட்டி பாலத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காமராஜர் ஆட்சி காலத்தில் திருவட்டார் அருகே கட்டப்பட்டது மாத்தூர் தொட்டி பாலம். 1240 அடி நீளமும் 101 அடி உயரமும் கொண்ட இந்த பாலத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். தற்போது கோடை விடுமுறை என்பதால் வழக்கத்திற்கு மாறாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இருப்பினும் பாலத்தை சரியாக பராமரிக்காததால் அதன் பல்வேறு பகுதிகளில் கைப்பிடி உடைந்தும் ஆழம் விழுதுகள் வளர்ந்தும் காணப்படுகின்றன. இதனால் பாலத்தில் பயணிக்க சுற்றுலா பயணிகள் அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாத்தூர் தொட்டி பாலத்தை அரசும் சுற்றுலாத்துறையும் சீரமைத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலையோர கடைகளில் இருந்த பழங்களை நாகர்கோவில் நகராட்சி ஊழியர்கள் குப்பை லாரிகளில் அள்ளிச் சென்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலையோர கடைகள் உள்ளன. நகராட்சி ஆணையர் உத்தரவுப்படி அவற்றை நகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர். இந்நிலையில் நாகர்கோவில் நீதிமன்றம் செல்லும் சாலையோரத்தில் இருந்த கடைகள் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி அகற்றப்பட்டன. நகராட்சி ஊழியர்கள் வியாபாரிகளை விரட்டி அடித்ததோடு சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழங்களையும் குப்பை லாரிகளில் அள்ளிச் சென்றனர். நகராட்சி ஊழியர்களின் இந்த செயலால் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடியாத்தம் அருகே ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடிக்க முயன்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கீழ் ஆலத்தூர் கிராமத்தில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஏடிஎம் மையத்திலிருந்து தீப்பொறி வந்து கொண்டிருந்துள்ளது. இதை பார்த்த பொதுமக்கள் கதவை திறந்து பார்த்தபோது கட்டிங் இயந்திரத்தை வைத்து மர்ம நபர் ஒருவர் இயந்திரத்தை உடைத்துக் கொண்டிருந்தார். பின்னர் பொதுமக்களை பார்த்ததும் அவர் கத்தியை காட்டி மிரட்டி அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து தப்பியோடிய கொள்ளையனை தேடி வருகின்றனர். மேலும் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து கொள்ளையனை அடையாளம் காணும் முயற்சி நடைபெற்று வருகிறது. சென்னை புழல் சிறையில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருந்த ரவிச்சந்திரன் என்ற ரவுடியை விடுவித்த சிறை காவலர் பிரதீப் குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் நடந்த கொலை வழக்கில் கைதான ரவிச்சந்திரன் என்ற ரவுடி பின்னர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதை எதிர்த்து அறிவுசார் கழகம் செய்த மேல்முறையீட்டிலும் குண்டர் சட்டம் உறுதி செய்யப்பட்டது. இது தொடர்பாக அனுப்பப்பட்ட கடிதத்தை படித்த சிறை காவலர் பிரதீப் தவறாக புரிந்து கொண்டு ரவுடி ரவிச்சந்திரனை கடந்த 28ஆம் தேதி விடுவித்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சிறை காவலர் பிரதீப் குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதே நேரம் காவலரால் தவறுதலாக விடுவிக்கப்பட்டு தற்போது தலைமறைவாக உள்ள ரவுடி ரவிச்சந்திரனை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை சிட்லப்பாக்கத்தில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடித்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சிட்லப்பாக்கம் ராம்பக்ஷி நகரைச் சேர்ந்த முரளி அம்பத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். தமது குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டிற்கு சென்ற நேரத்தில் முரளியின் வீட்டில் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். வீட்டிற்கு திரும்பிய போது கொள்ளை சம்பவம் நடந்திருப்பதை பார்த்த முரளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை போனது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீனவ கிராமத்தில் ஏற்பட்டுள்ள கோஷ்டி மோதலால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டத்தில் ஊர் நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான கூட்டம் நடைபெற்றது. அப்போது இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலால் பலர் காயமடைந்தனர். இதனையடுத்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த பலர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். எனவே இந்த பிரச்சனையில் தலையிட்டு சின்னமுட்டத்தில் பதற்றத்தை தணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்நாட்டு மீனவர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தூத்துக்குடி
தூத்துக்குடி மாவட்டம் தட்டாப்பாறையில் போலியான சான்றிதழ் உருவாக்கி தனியார் காற்றாலை அமைத்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக தனியார் காற்றாலை நிறுவனத்தின் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மேலத்தட்டப்பாறை பகுதி மக்கள் புகார் மனு அளித்தனர். அதில் குஜராத்தை சேர்ந்த சுஸ்லான் நிறுவனம் முறையான அனுமதி பெறாமல் காற்றாலை அமைப்பதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அரசுக்கு சொந்தமான நீர் ஓடையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் மேலத்தட்டாப்பாறையிலிருந்து வடக்கு சிலுக்கன்பட்டி செல்லும் சாலையை சேதப்படுத்தியும் வருவதாகவும் அந்த மனுவில் பொதுமக்கள் கூறியுள்ளனர். மேலும் காற்றாலைக்கு ஊராட்சி அனுமதி வழங்கியது போல் போலியாக சான்றிதழ் தயாரித்துள்ளதாகவும் அந்த நிறுவனத்தின் காற்றாலை பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தூத்துக்குடி காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அளிக்கப்பட்டுள்ள புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது. கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கடன் பாக்கி 22 கோடி ரூபாயை வழங்க கோரி திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை கரும்பு விவசாயிகள் முற்றுகையிட்டனர். தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பாக மாநில பொதுச் செயலாளர் ரவீந்திரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் ஆலையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இருப்பினும் விவசாயிகள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி ஆலை நிர்வாகத்தை கண்டித்து கொளுத்தும் வெயிலிலும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அரசு அமைக்க உள்ள மணல் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 2ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறந்தாங்கி அருகே உள்ள அழியாநிலை கிராமத்தின் முகத்வாரத்தில் வெள்ளாறு உள்ளது. அங்கு அரசு சார்பில் மணல் குவாரி அமைக்க கடந்த 6ஆம் தேதி நடவடிக்கை எடுத்தபோது கிராம மக்கள் முற்றுகையிட்டு பணிகளை தடுத்து நிறுத்தினர். பின்னர் கடந்த 13ஆம் தேதி ஆலங்குடி தொகுதி எம்எல்ஏ மெய்யநாதன் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் போராட்டம் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நேற்று போராட்டம் துவங்கியது. இந்த போராட்டம் 2வது நாளாக இன்றும் நீடித்து வருகிறது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மெய்யநாதன் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கரும்புக்கான நிலுவைத் தொகையை வழங்க கோரி மதுரையில் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். அலங்காநல்லூர் தேசிய சர்க்கரை ஆலையில் விவசாயிகள் வழங்கிய கரும்புக்கு கிரைய பாக்கி தொகை வழங்கப்படவில்லை. இதனையடுத்து மதுரை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்த விவசாயிகள் திடீரென அண்ணா பேருந்து நிலையம் அருகே மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் அருகே புதிதாக அரசு மணல் குவாரி திறக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊத்துக்கோட்டை ஆரணி ஆற்றில் அரசு மணல் குவாரி அமைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு மணல் குவாரி அமைந்தால் ஊத்துக்கோட்டையை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயம் பாதிக்கப்படுவதுடன் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என குற்றம் சாட்டி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மணல் குவாரியை நிறுத்த கோரி வட்டாட்சியரிடமும் மனு அளித்தனர். ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவை கண்டித்து விரைவில் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் பொதுச் செயலாளர் கண்ணையா அறிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற மகாசபை கூட்டத்தில் SRMU பொதுச் செயலாளரான கண்ணையா ஒருமனதாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தினார். தனியார் மயமாக்கலை கண்டித்து விரைவில் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடலூரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஓவிய ஆசிரியர் ஒருவர் மீண்டும் பணியாணை வழங்க கோரி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்ட திட்டக்குடியைச் சேர்ந்த சேரன் மங்களூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வந்தார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சேரனை 3 மாதம் பணிக்கு செல்லவில்லை என்ற காரணத்தை முன்வைத்து முதன்மை கல்வி அலுவலர் தற்காலிக பணி நீக்கம் செய்தார். அதன் பிறகு பணியில் தொடர்வதற்கான கடிதத்தை வழங்கிய பிறகும் முதன்மை கல்வி அலுவலர் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த சேரன் கடலூர் முதன்மை கல்வி அலுவலக கட்டடத்தின் மீது ஏறி தற்கொலைக்கு முயன்றார். பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் அவரை சமாதானப்படுத்தி கீழே இறக்கினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கூட்டுறவு
சங்க தேர்தல் நடைபெறாததால் ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என கூட்டுறவு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் திருச்சியில் ஆலோசனை நடத்தினர். பின்னர் மண்டல இணை பதிவாளரை சந்தித்த அவர்கள் கூட்டுறவு சங்கங்களில் எந்தவித தீர்மானமும் நிறைவேற்றப்படாததால் பயிர்க்கடன், நகைக்கடன், மகளிர் கடன்களை வழங்க முடியவில்லை என புகார் தெரிவித்தனர். மேலும் கூட்டுறவு சங்கங்கள் முடங்கி கிடப்பதால் ரேஷன், மண்ணெண்ணெய் கொள்முதல் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினர். தங்கள் பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் வரும் 21ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 42,000 பணியாளர்கள் ஒட்டுமொத்த விடுப்பில் செல்ல உள்ளதாகவும் கூட்டுறவு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். செங்கம் அருகே 2 சிறுமிகளை காட்டிற்கு அழைத்து வந்த பாலியல் தொந்தரவு செய்த புகாரின் பேரில் அவர்களின் தாத்தாவிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுமிகளுடன் முதியவர் ஒருவர் காட்டிற்குள் வந்ததை கண்ட ஊர் பொதுமக்கள் அது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து அங்கு வந்த செங்கம் காவல்துறையினர் முதியவரை அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேத்திகளை தனது சொந்த ஊரான சின்னக்கல் தாம்பட்டிக்கு காட்டு வழியாக அழைத்துச் செல்லும் போது அவர் சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சிறுமிகள் இருவரும் திருவண்ணாமலை குழந்தைகள் நல காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். சிறுமிகளுக்கு சொந்த தாத்தாவே பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரும்புக்கான நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி பெரம்பலூரிலும் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அனைத்து விவசாயிகள் சங்கம் மற்றும் டிராக்டர் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் இந்த போராட்டம் நடைபெற்றது. சர்க்கரை ஆலைகள் வழங்காமல் உள்ள 50 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். பின்னர் பேரணியாக சென்ற விவசாயிகள் மத்திய, மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். திருச்சியில் நடைபெறும் மாநில அளவிலான டென்னிஸ் போட்டியில் ஏராளமான வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகர காவல்துறை இணைந்து இப்போட்டியை நடத்துகிறது. திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் நடக்கும் இப்போட்டி 12, 14, 16 வயதுக்குட்பட்டவர்கள் என 3 பிரிவுகளாக நடத்தப்படுகிறது. ஆண்களுக்கான முதல் போட்டியை ஆட்சியர் ராசாமணி துவக்கி வைத்தார். பெண்களுக்கான போட்டியை திருச்சி காவல் ஆணையர் ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். மே 20ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 450 பேர் கலந்து கொண்டுள்ளனர். போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 4 இடங்களை பிடிப்பவர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கப்படும். சென்னை நந்தனத்தில் ஜூஸ் கடை ஒன்றில் ஜூஸ் கூலாக இல்லை என்று கூறி கடை ஊழியரை பயங்கரமாக தாக்கிய 4 பேர் கும்பலை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை நந்தனம் அருகே ஜஸ்டின் என்பவருக்கு சொந்தமான ஜூஸ் கடை ஒன்று உள்ளது. அந்த கடைக்கு வந்த கும்பல் ஒன்று ஜூஸ் கூலாக இல்லை என்று கூறி கடை ஊழியரை பயங்கரமாக தாக்கியுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியானது. இந்நிலையில் இரவு ரோந்து சென்ற சைதாப்பேட்டை காவலர்கள் கடை ஊழியரை தாக்கிய ஜெகதீஷ் என்பவரை பிடித்து விசாரித்தனர். அவர் அளித்த தகவலின் பேரில் தப்பியோடிய கெபின், தீபக், தனுஷ் ஆகியோரையும் போலீசார் பிடித்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் பல கோயில்களின் நிலங்களை அரசியல்வாதிகளும் ரவுடிகளும் ஆக்கிரமித்துள்ளதாக திருத்தொண்டர்கள் சபையின் நிறுவனர் ஆர். ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சொத்துக்கள் சட்டவிரோதமாக அபகரிக்கப்பட்டது குறித்து ஆர். ராதாகிருஷ்ணன் மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாட்டுத்தாவணி பகுதியில் 50 ஏக்கருக்கு மேற்பட்ட கோவில் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் தங்கள் பகுதி கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் தங்களுக்கு தகவல் அளிக்கலாம் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முதல் தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். கோவை ரயில் நிலையம் அருகே உள்ள ஹாமில்டன் கிளப்பை புனரமைத்து 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் பண்டைய காலம் முதல் தமிழக காவல்துறையினர் பயன்படுத்திய சீருடைகள், ஆயுதங்கள், கைத்துப்பாக்கிகள், கருவிகள் உள்ளிட்ட புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் கோவை காவல்துறைக்கு பரிசாக வழங்கிய வீரவாள், வீரப்பன், மலையூர் மம்பட்டியான் போன்ற வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களும் இதில் வைக்கப்பட்டுள்ளன. இதை தவிர இந்திய ராணுவ வலிமையை பறைசாற்றும் கார்கில் போரில் பயன்படுத்தப்பட்ட டாங்கி, நவீன ஆகாஷ் ஏவுகணை, நீர்மூழ்கி ஏவுகணையும் வைக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவையில் இரவு தங்கி செல்லும் விமானத்திற்கு அரசு எரிபொருள் வரி சலுகை வழங்கியுள்ளதாக கூறினார். இதனால் பல்வேறு பெரிய நகரங்களுக்கு கோவையிலிருந்து விமானங்கள் இயக்கப்படும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார்.
அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் விடுபட்ட 50க்கும் மேற்பட்ட குளம் குட்டைகள் அந்த திட்டத்தில் இணைக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உதகையில் நாளை மலர் கண்காட்சியை துவங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று கார் மூலம் உதகை சென்றார். அப்போது அவருக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, கோவை மாவட்டத்தில் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் விடுபட்டுள்ள பகுதிகளான மேட்டுப்பாளையம், காரமடை உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குளம் குட்டைகள் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். காரிமங்கலம் அருகே சூறைக்காற்றால் வீட்டின் மேற்கூரை தூக்கி வீசப்பட்டதில் 11 மாத கைக்குழந்தை உயிரிழந்தது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த பெரிய பூலாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் கூலி வேலை செய்து வருகிறார். நேற்று இரவு இவரது 11 மாத கைக்குழந்தை வீட்டின் மேற்கூரையில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது வீசிய பலத்த சூறைக்காற்றால் மேற்கூரை தூக்கி வீசப்பட்டதில் கைக்குழந்தை காயமடைந்து பரிதாபமாக உயிரிழந்தது. இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மதுரவாயிலில் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்து 6 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த சகோதரர்கள் மூவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். நெற்குன்றத்தில் உள்ள பார் ஒன்றில் கடந்த 2009ஆம் ஆண்டு மணிகண்டன், சுதாகர் ஆகிய இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த சுதாகர் தனது அறையில் இருந்த கன்னியாகுமரியைச் சேர்ந்த நாகராஜ், முத்துராஜ், விஜயகுமார் உள்ளிட்ட 5 பேரை அழைத்துக் கொண்டு மணிகண்டன் தங்கியிருந்த அறைக்கு சென்று அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனையடுத்து மதுரவாயில் போலீசார் வழக்கு பதிவு செய்து 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வழக்கு நடக்கும் போதே சுதாகர் இறந்து போன நிலையில் மற்ற 4 பேரும் ஜாமீனில் வெளியே வந்தனர். கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் கன்னியாகுமரியில் பதுங்கியிருந்த நாகராஜ், முத்துராஜ், விஜயகுமார் ஆகிய 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஒருவரை தேடி வருகின்றனர். இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் பல்வேறு தமிழ் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாஸ்திரி பவன் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழர் விடியல் கட்சி, திராவிடர் விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், தமிழ் புலிகள் கட்சி, மக்கள் மன்றம் உள்ளிட்ட அமைப்பினர் கலந்து கொண்டனர். சாஸ்திரி பவனை முற்றுகையிட முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அண்ணா பல்கலைக்கழக ஆன்லைன் கலந்தாய்வு முறை தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சருடன் ஆலோசனை நடத்தப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை தாழம்பூரில் தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றில் மாணவர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன. இதனை துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், அண்ணா பல்கலைக்கழக ஆன்லைன் கலந்தாய்வு முறைக்கு ஒரு தரப்பினர் ஆட்சேபனை தெரிவிப்பதாகவும், இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சரும் பேசி பரிசீலிக்கப்படும் எனவும் கூறினார். 12ஆம் வகுப்பு படித்தாலே வேலைவாய்ப்பு கிடைத்துவிடும் என கூறிய அமைச்சர் செங்கோட்டையன், அந்த அளவிற்கு பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் 3 லட்சம் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் மேலை நாடுகளுடன் இணைந்து ஆங்கில வகுப்புகள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையில் கொலை, கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய 8 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூரில் ரவுடி முட்டை கோபி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய அன்பரசன், ராஜேஷ், விமல்குமார் ஆகிய 3 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பாரிமுனையில் ஸ்டீல் நிறுவனத்தில் கத்தியை காட்டி மிரட்டி 52 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ராஜா, சாந்தகுமார், விஜயகுமார் என்ற 3 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. மேலும் பட்டாபிராமை சேர்ந்த ரவுடி மகேஷ்குமார், மணலியைச் சேர்ந்த ரவுடி கமல்ராஜன் ஆகியோரும் சென்னை காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் உத்தரவின் பேரில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். குன்றத்தூர் அருகே அனுமதியின்றி வைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலையை போலீசார் அகற்றியதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. குன்றத்தூர் அருகே திருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தில் அம்பேத்கர் பொதுநல மன்றம் சார்பில் அம்பேத்கர் சிலை கடந்த மாதம் நிறுவப்பட்டது. அரசுக்கு சொந்தமான இடத்தில் சிலையை வைக்கக்கூடாது எனவும், சிலையை அகற்ற வேண்டும் எனவும் குன்றத்தூர் வருவாய் ஆய்வாளர் இந்திராணி தெரிவித்தார். ஆனால் சிலை அகற்றப்படாததால்
காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் போரூர் உதவி கமிஷனர் கண்ணன், குன்றத்தூர் காவல் ஆய்வாளர் சார்லஸ் ஆகியோர் தலைமையில் போலீசார் அம்பேத்கர் சிலையை அகற்றினர். தகவல் அறிந்து சென்ற அம்பேத்கர் பொதுநல மன்றத்தினர் சிலையை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அனுமதியின்றி அரசு நிலத்தில் சிலை வைத்தல், அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக 10 பேரை கைது செய்த போலீசார் மேலும் சிலரை தேடி வருகின்றனர்.